பசுபதி வந்து காவேரி வந்து ரொம்ப மோசமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக அவங்க அம்மா வந்து கோவப்பட்டு வந்து இதுக்கப்புறம் என் பிள்ளை இதெல்லாம் பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து தடுக்க வராங்க. அவங்க அம்மா செம கோவத்தில் வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகி அப்படியே வந்து அவர் அடிக்க போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி யாருக்கும் இல்லை நினச்சிட்டு இருக்கேன், பெத்த தாய் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா எல்லாரும் விளக்குறாங்க, என்ன ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைமில் கரெக்டாக விஜய் அங்கே வராரு. 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டை நடக்கிறத பார்த்துட்டு வந்து விஜய் வந்து தடுத்து நிறுத்துறாரு. விஜய் வந்து அவங்க சித்தப்பா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்க முடியாது, அதனால் வந்து இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் வந்து சாவி தரேன், நீங்கள் அங்கே கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சித்தப்பா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ராகினி கிட்ட நம்ம இங்கே இருக்க வேணாமா, எதுக்கு வீண் பிரச்சனை, நம்ம அவுட் ஹவுஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ராகினி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, நம்ம இங்கே தான் இந்த வீட்டில் தான் இருக்கோம், அவங்களுக்கு என்ன உரிமையோ அதே உரிமை உங்கள் பிள்ளைக்கு இருக்குல்ல, அப்போது அந்த உரிமை எனக்கும் இருக்குது, அதனால் வந்து நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும், நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பசுபதி ஆமாம் என் பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தான் பேசி முடிக்கணும், அப்படி இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழியே கிடையாது, நம்ம ராதா கிட்ட தான் வந்து போய் கேட்கணும்னு சொல்லிட்டு ராதா கிட்ட போய் கெஞ்சி கேட்குறாரு. ப்ளீஸ் என் பையன் வந்து உள்ளே வரணும், நீ தான் இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் வாயை வச்சுன்னு சும்மா இருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது, நீங்கள் தான் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி விட்ருக்கீங்க, இப்போ விஜய் டென்ஷன் ஆகிட்டான், அவங்ககிட்ட போய் நான் எப்படி பேசுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு ராதா வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு விஜய், இப்போ மட்டும் வந்து உள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் எப்படியாவது நான் பேசி வந்து அவங்கள அவுட் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், தனி கொடுத்து நான் வச்சிடறேன், ப்ளீஸ் விஜய் இந்த சித்திக்காக இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே விஜய் யோசிக்கிறாரு. இருந்தாலும் காவேரியை கேட்டு தான் நான் முடிவு எடுக்க முடியும், அவள் தான் பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால் வந்து அவள் சொல்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க ராதா. காவேரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட போய் காவேரி பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, எல்லோரும் வந்து உங்கள் சித்தி எல்லாருமே ரொம்ப முக்கியம் இல்லையா, உங்கள் சித்திக்கிட்டே சொல்லியிருக்கீங்க காவேரியோட முடிவு தானே, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே விஜய் வந்து காவேரி கையை பிடிக்கிறாரு. இங்கே பாரு காவேரி, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ராகினி இந்த வீட்டுக்கு வந்தால் நீ வந்து மனசு கஷ்டப்படுவேன்னு நல்லாவே தெரியும், அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன், போதுமா, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க அவுட் ஹவுஸ் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், அது மட்டும் கிடையாது, உங்கள் அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் கூட நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, அவங்க நம்ம வீட்டில் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. அவங்க கண்ணே கலங்கிடுது. அப்படியே யோசிச்சுட்டு எனக்காகவா இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு, ஆமாம் உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே தாங்க முடியல சந்தோஷம் காவேரிக்கு, அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்கு அவங்க மனசில். உடனே பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி நீ போய் சொல்லு போ அப்படின்னோடனே, இல்லைங்க அது வந்து செட் ஆகாது, சொன்னால் கேளுங்க, இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் அவங்க உள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்கள அவுட் ஹவுஸில் தங்க வைக்கிறதா சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக வந்து உங்கள் சித்தி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னோன்னே, உனக்கு தெரியாது அந்த பசுபதியை பற்றி, எனக்கு தெரியாதா, உனக்கு தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பசுபதி எவ்வளோ கேவலமானவன்னு சொல்லிட்டு நீயும் சொன்ன, நானும் பார்த்தேன், அதனால் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பவே முடியாது, அதனால் வேறு வழி கிடையாது, அவங்க அவுட் ஹவுஸ் போகிறதா நல்லது காவேரி, சொன்னால் கேளு, இந்த விஷயத்தில் நீ எங்கள் சித்தி பக்கம் வந்து யோசிக்காத, ஏன்னா எங்கள் சித்தியே வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அது கேட்டு காவேரி வந்து, ஏங்க இப்போ பிரச்சனை பாவம் இல்லை, உங்கள் சித்தி மனசு கஷ்டப்படுவாங்களா, ஒருவேளை உங்கள் சித்தியும் வந்து போயிட்டாங்கன்னா வீட்டை விட்டு நீங்கள் வந்து மனசு கஷ்டப்பட மாட்டீங்களா அப்படின்னோடனே யோசிக்கிறாரு விஜய். இப்போ என்ன தான் சொல்ல வர காவேரி, ஒன்றாக்க தான் நான் யோசித்தேன், சொன்னால் புரிஞ்சுக்கோ, அவள் வந்தான்னா நீ ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க நான் சமாளிச்சுக்கிறேன், உங்கள் குடும்பத்துக்காக நான் கண்டிப்பாக சமாளிச்சுக்கிறேன், அது மட்டும் கிடையாதுங்க, நான் கொஞ்ச நாள் தானே இங்கே இருக்க போகிறேன், அது வரைக்கும் தானே இந்த பிரச்சனை இருக்க போகுது, அவள் தான் நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்க போகிறா அப்படின்னும் போது நான் இருந்தான்னா இல்லைன்னா என்னங்க, என்னால் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அதை கேட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே பாரு காவேரி, இன்னொரு வாட்டி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத, இப்போ என்ன அவங்க உள்ளே வரணும் அவ்வளோதானே, சரி போனால் போது விட்டுறேன் போதுமா அப்படின்றாரு. இது